Welcome to Tamil Manga Explanation. ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்கினேஷன்ஸோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், போன சாப்டரில் எலினா ஒரு வாரத்தில் சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹக் பண்ணியிருப்பான். அதை பார்த்து நம்ம வெளியிட ஆச்சரியமாயிருப்பாங்க. என்ன ஆச்சு உனக்கு, என்ன விதமான ப்ராங்க் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலினா கேட்குறாங்க. நம்ம ஹீரோன்னு அவனை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். என்னை போக விட எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இந்த குழந்தைங்கிட்ட இருந்து, எப்பயுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வெளியிடாத நீங்கள் வர சொன்னாங்க, இப்படி பண்ணால் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறா. என்ன சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன் நான் அவனை வெளியே போக சொன்னேன், நீ இருக்கிறதே எனக்கு எரிச்சலாக இருக்குது, உன் மூச்சு காது கூட எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் சொல்லிட்டே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறான். என்னது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் எலினா கூட அவ்வளோ க்ளோஸ் இல்லை, ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு சாரி அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம வெளியிட என்ன மன்னிப்பு கேட்டாரான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏதோ ஆர்க் நீ தான் உன் தலையில் அடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறாங்க. இல்லை, நான் தான் அதை உண்மையாலுமே சொன்னேன், ஏன் என் தலையில் ஏதோ அடி விழுந்துச்சான்னு கேட்டே இருக்கே அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இன்னும் எலும்பு நொறுங்கணுமா ஒரு சத்தம் கேட்குது. ஆமாம், நீ அவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த கான்சியஸை தான் வந்த அப்படிங்கிறான் நம்ம எலினா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறான். இவங்க எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. கேஷ் இப்போ பாஸ்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏன் நான் யூஸ்லெஸ்ஸான திங்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஆர்க் ரைடை ஒரு காரணமாக வச்சு நான் எலினாவோட ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. அன்றைக்கி தான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் எலினாவோட பாடியும் அவரோட பாடி கார்ட்ஸோட பாடியும் பீஸாக சதி கிடந்தது அப்படிங்கிற நம்ம ஹீரோ. ஆனால் இந்த தாட்டி அவள் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் நான் கதவை சரி யாரோ உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. யாரோ 2 பேர் உள்ளே வராங்க. கைஸ், இவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எலினாவோட பாடி கார்ட்ஸ் தான். ஒருத்தர் பேர் பிலிப், இன்னொருத்தர் பேர் ஜமல். இங்கே தான் இருக்கீங்களா மிஸ் எலினா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது தப்பாக நடந்துருச்சா, நான் உங்களை வெளியே தான் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு எலினா கேட்குறாங்க. மன்னிச்சிடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, சர்வன்ட்ஸ் வந்து ஃபெஸ்டிவலுக்கான ஒர்க்கில் கரெக்டாக போயிருக்காங்க, உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அதுக்கே எலினாவை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஏன் உங்களுக்கு தெரியாத மைலாட், நீங்கள் எல்லா நாளும் லேசியாக சுற்றிட்டுனால பெரிய டீமில் கொஞ்சம் ஒர்க் ஷார்டேஜாக இருக்குது, அதனால தான் எங்கள் டீம் கூட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட சொல்கிறாங்க. ஓ, நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கா, சரி நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலினா கிளம்பிடுறாங்க. என்னோட பாஸ்ட் இதை பற்றிலாம் நான் கண்டுக்க மாட்டேன், அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். சரி அப்போ என்னை ஹெல்ப் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு லிட்டரலாக எலினாலாம் ஷாக் ஆயிடுவாங்க. என்னது நீங்கள் ஹெல்ப் பண்ண வாலண்டியர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட கேட்டு ஆச்சரியமாகறாங்க. என்ன உனக்கு மண்டேங்க தான் அடிபட்டுச்சா எலினா கேட்குறாங்க. கைஸ், அப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலினா சொல்லியிருப்பாங்கல்ல நிறையா ஒர்க் இருக்குன்ட்டு, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். இங்கேருந்தா வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ தான், நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. நீ தள்ளிப்போ, பீப்புளெலாம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. இப்படி தான் யாராவது ஹெல்ப் பண்ணான்னு சொன்னாங்க, ட்ரீட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நீ எங்கள் வேலையில் எதுவும் தொல்லை பண்ணாமல் இருந்தாலே அதே பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. எலினாவோட பாடி வந்து ஃபெஸ்டிவல் கிரவுண்டில் தான் ஸ்லம்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க, யாரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் இதை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கேஸ்டலோட என்ட்ரன்ஸும் எக்ஸிஸ்ட்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். திடீர்னு கில்சன் லாடுன்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. அந்த முகம் அது தாத்தா ஃபெக்ரஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த லோலி சர்வெண்டான ஃபெக்ரஸ் இந்த ஆர்க் இன்சிடென்ட்டை கேட்டோன்னே உங்களை பார்க்க தான் ஓடி வந்தேன், நம்ம அதை பற்றி பேச ஸ்டாப் பண்ணிக்கலாமே இப்போ அப்படிங்கிற நம்ம ஹீரோ. நல்ல வேலை கரெக்டான டைமிங் வந்து இந்த இவன் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வியர்டாக இருந்தாங்கிறான், இவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. உங்கள் விஸ்படியே அப்படிங்கிறாரு அவர். இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஐயோ நான் ஹெல்ப்பாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு, நான் இந்த கேஸ்டில் என்ன நடக்குதுன்னு இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். தாத்தா, கேஸ்டில் ஒரு வேஸ்ட்டான ட்ரைனிங் ஒன்று இருக்குல்ல, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ட்ரைனிங் ஒன்றுக்கா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. வேறு எதுக்கு ட்ரைனிங் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டோடனே அவர் ஆச்சரியமாயிடுறாரு. இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரைனிங் ரூமை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா இது பெட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது, நான் நினச்சவே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். இது பர்ஃபெக்டான லொக்கேஷன் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நான் மெஸ்னே இருக்கும்போது எதுவுமே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின்டெயின்லேயே வச்சுருந்தோம் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் நீங்கள் அந்த வீட்லேயே இருந்துருவீங்கன்னு நினச்ச மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ என் பாஸ்ட்லேயே ஒரு இது பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். எனக்கு தெரியும் நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்கன்ட்டு, ஆக்சுவலாக நான் செத்து திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐ திங்க் போதும் மயிலாட் நீங்கள் விளையாண்டதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனிவே தாத்தா நீங்கள் போகலாம், நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என் கூட இருந்தவங்க நான் எனிமி மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன், ஆனால் நான் கரெக்டாக பார்க்கல அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் எலினாவோட டெத்துக்கு காரணம் வந்து பக்கத்தூர் லாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிடியம் வாரில் சிக்கி டவுன்ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எலினாவோட டெத்தில் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்து எங்கள் வீடு டவுன்ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்படின்னா நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான்.
அப்போ ஃபஸ்ட் திங்கே என் பிசிக்கு தான் நான் ரெடி பண்ணணும், இது பிரச்சனை தான், என்கிட்ட அவ்வளோக்கா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். பட் அட்லீஸ்ட் நான் மானா யூஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். மானா வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சோர்ஸு, அது வந்து ஹியூமன்ஸோட லிமிட்டை பிரேக் த்ரூ பண்ண உதவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி எடுக்கிறத கஷ்டமான பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் பேட்டில் ஃபீல்டே இருந்தால் கூட என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ஏரில் இருக்கிற மானா பார்ட்டிகல்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணி அது ஒரு பண்டிலாக சேர்த்து ஒரு ஸ்பின்னிங் பூலாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சில பேருக்கு, அதாவது என்ன மாதிரி 1000 பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு 10,000 பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மானா கோர் செய்கிறது ஒரு கேக் செய்கிற மாதிரி. ஆனால் அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் கான்டினென்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நான் எடுத்த பாதி எரிஞ்சு போன மேஜிக் புக்கில் இருந்த மெத்தட்னால என்னால் செகண்ட் கோரோ இல்லை தேர்டு கோரோ கூட க்ரியேட் பண்ண முடியும். அந்த 3 கோரையும் நான் கனெக்ட் பண்ணனா என்னால் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்படியே ரத்தம் தெரிச்சிட்டு வந்துடுது. 3 தான் என்னோட லிமிட், என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் என்னால் 5 ரீச் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த மெத்தட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸை ஒரு ஷார்ட் டைமில் க்ரியேட் பண்ணும், ஆனால் அதுக்கு நிறைய மனாவாக கிடைக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் என் பாஸ்ட் லைஃப்பில் நான் ஐடன் கூட தோற்றுது. ஒரு ஹோல் நைட் படையவே கூட்டிகிட்டு வந்தான், என்கிட்ட மானா இல்லை, அது மட்டும் ஒரு ஃபேர் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா அதில் நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பேஸ் டெக்னிக் வந்து எனக்கு போதும், இப்போ இது வந்து ஒரு யூத்தான பாடி, என்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த தாட்டி உன் தலையை நான் எடுப்பேன் இடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஈவன் அந்த டிப்ளின் ஹவுஸ்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் எங்கள் ஹெல்ட்ரி டெஸ்ட்ரை பண்ணுறக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கைஸ், ஒரு வாரம் கழிச்சு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மாதம் ரெடி ஆகிட்டு வரான். எலினா அதை பார்த்து ஆச்சரியமாயிரா. நீ உண்மையாலுமே வந்துட்டியா, என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறாங்க. ஒரு பெரிய சிட்டி தானா, நானும் இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இப்போல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. பாஸ்ட் வீக்கெலாம் நீ ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தியாமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எலினா. அடுத்து நான் தான் லாடாக போகிறேன், அதனால் ட்ரைனிங் இருக்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாகவே இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி எலினா கேட்குறாங்க. நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்பா வந்து ரொம்ப எரிச்சலாகிறாரு, நானே லாடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆளில் நீங்கள்லாம் அப்படிங்கிறாங்க எலினா. எனிவே ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, பழைய நீயே திரும்பி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆச்சரியமாக எலினாவை பார்க்குறான். என்னோடய பாஸ்ட் வீக்கில் நான் நோட்டீஸ் பண்ணேன், என்னோடய ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால என்னோடய ரெஸ்பெக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக ஃப்யூச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பெலிடா சோல்ஜர்ஸ் கிட்டே நீங்கள் 2 பேரும் நல்லா கவனிச்சுக்குங்க, யங் மாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணால் நீங்கள் அங்கே இருக்கவே கூடாது, முக்கியமாக நிறைய விசிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அங்கேருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் வரி பண்ணாதீங்க, எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க. ஜென்ரலாக போகிறதெல்லாம் அப்படியே தான் போகும், மாறாது. ஆனால் இந்த ஸ்மாலான இடத்துல அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்ஃபர்மேஷனை கரெக்டாக பயன்படுத்தி தான் என் ஜாபாக இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நான் எஃபிஷியண்ட்டாக செயல் பண்ணணும், அதாவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எலினாவும் போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அது ஜாலியாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறாங்க. ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்குதுல, எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த வருஷம் எதுவுமே புதுசாக இல்லையா, இந்த ஃபெஸ்டிவலே கிட்டத்தட்ட முடிய போகுது ஆனால் எதுவுமே நடக்கலையே, ஒருவேளை நான் எலினா கூட இருக்கிறனாலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்கள் மற்ற இடத்தையும் சுற்றி பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு தான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாம. உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு எலினா கேட்குறாங்க. ஜாலி, அது ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எலினா அவங்க கூட போயிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் 2 பேர் தானா எங்கள் வீட்டை சேர்ந்த துரோகிகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட சாப்டர் முடிக்கிறாங்க. கைஸ், நீங்கள் இவ்வளோ தாட்டி கொடுத்த சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய் கைஸ், உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கிறேன்.